வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் துதித்து பாடி ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆமென். மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் மூலமாக பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த மாலை கூடுகை நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பு தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி வர நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. இன்று முழுவதும் இந்த இரவு வேளை, இந்த மாலை வேளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீரே எங்களை நடத்தி, ஆமென், நீரே எங்களை ஆளுகை செய்து உம்முடைய பிரசன்னத்தில் களி கூற, ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே, எங்களை நீர் முற்றிலுமாய் நீர் மூடிக்கொள்ளும், ஆளுகைக்குள்ள கொண்டு வார். எங்களுடைய சிந்தனைகளை சுத்திகரியும் அப்பா. இந்த நாளில் உமக்கு பிரியமான ஆராதனை, உமக்கு பிரியமான ஜெபங்கள் நாங்கள் ஏறெடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை. இவ்வேளையிலே ஒரு பழைய பாடல் நம்ம நல்ல கைகளை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. அங்குள்ளார எங்குமே ஒளி மங்கிடாமல் தங்கிட வேண்டும். அங்குள்ளார எங்குமே ஒளி மங்கிடாமல் தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்த எம்மையை அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்த எம்மையை அணைத்து எடுத்தோனே. ஆழிதனில் எம் பாவம் எரிந்த அன்னை உத்தமன். ஆழிதனில் எம் பாவம் எரிந்த அன்னை உத்தமன். அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே
மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. சொல்லுவோம். பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. தூயா தேயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. தூயா தேயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாரில் என்னையை பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. பாரில் என்னையை பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தவரே. அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தவரே. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமா அருள் ஜீவிக்க. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமா அருள் ஜீவிக்க. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. சொல்லுவோமா. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவேன். புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவேன். ஓடே தேனே கொல்லாதோ கானம் பாடியே துதித்திடுவேன். ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே. சுலம கோனே ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே. மின் சொல்வோம். ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவேன். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோம் போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே. அகிலத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சீர்திருத்திரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சீர்திருத்திரே உந்தன் வல்ல பரத்தினாலே. ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவர் கனமகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஏதுமில்லை உம்மா
ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. அகிலத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே, உந்தன் நல்ல கரத்தினாலே. பாடுவோமா? அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சிருஷ்டித்தீரே, உந்தன் நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, காண மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும். சொல்லும் ஆண்டவரை பார்த்து, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். ஆகாதது என்று ஏதுமில்லை. ஆகாதது என்று. Nothing is too difficult for Jesus. ஆகாதது ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் அவர். அவருக்கு எதுவும் லேசான காரியம். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல் காப்பார். ஆமென் ஆமென். சங்கீதம் 121 எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமென். நம்மை காக்கிற ஆண்டவர் எப்பொழுதுமே ஆமென் கண் விழித்து கொண்டு கண்ணு உறங்காமல் நம்மை பாதுகாக்கிறார். அந்த நல்ல தேவனை துதித்து பாடுவோமா? என்னை காக்க கர்த்தர் உண்டு. ஒரு பழைய பாடல் நம்ம சேர்ந்து பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. மீண்டும் சொல்வோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல். மீண்டும் சொல்வோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா. நான் படுத்து உறங்கினாலும் அவன் கண்ணுறங்காமல் காப்பா. என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா. நான் படுத்து உறங்கினாலும் அவன் கண்ணுறங்காமல் காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா.
நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தரும், கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். சொல்லுங்க, ராப்பகல் கண்ணுறங்காமல். கூட சேர்ந்து பாடுவீங்களா? என்னை காக்கும் கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். One more time. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல். என்னை காக்க கர்த்தர், என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என்னை காக்கும் கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு. சொல்லிக்கொண்டே இருப்போம், எப்பொழுதும் கண்ணுறங்காமல் நம்மை பாதுகாக்கிறாரே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்துக் கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினி சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்துக் கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான்.
என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். சொல்லுங்க, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல். மீண்டும் சொல்லுங்க, என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல். அவருடைய கிருபை எண்ணி பார்த்து சொல்லுங்க. அவர் நம்மை பாதுகாத்த விதங்களை எண்ணி பார்த்து பாடுங்க. ஆமே. ராப்பகல் கண்ணுறங்காமல். கிருபை, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நிற்பதும் கிருபைதான், கிருபைதான். கண்களை மூடி கிருபையே, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், தேவ கிருபைதான். நின்னது, நின்னது தயையா, தயையா, உந்தன் தயையா. நிற்பதும், நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், உந்தன் கிருபைதான். இன்னும் ஒரு முறை சொல்லுவோம். நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், உந்தன் கிருபை. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தினந்தோறும் பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. வாதை அணுகாமல் நம்மை பாதுகாக்கிறாரே. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. எங்களை பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நன்றின்னு சொல்லி எங்கள் கூடாரத்தை வாதை அணுகாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறீர். சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புகிறீர், மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்புகிறீர். உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுங்க, என் ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறீர், என் குடும்பத்தை பாதுகாக்கிறீர். நாங்கள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்தவரே, எங்களை ரட்சித்தவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கிறீர். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல் எங்களை பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய சிறகின் கீழ் வைத்து பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை பாதுகாக்கிறவரே, பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை போஷிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆமென் மெய்ப்பரே உமக்கு நன்றி. சொல்லுங்க, பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ நடத்தினது.
நம்முடைய பராக்கிரமம் அல்ல, நம்முடைய திறன் அல்ல, நம்முடைய தாளந்து அல்ல. அப்படி கிருபையினால் நாம் இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுறீங்க? அவருடைய கிருபையினால நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அதை உணர்ந்து பார்த்து எல்லாரும் கண்களும் மூடி ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. பராக்கிரமம் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. என் திறனால் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ. சொல்லின் பராக்கிரமம் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. என் திறனால் அல்ல, கையுட பலத்தால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. நின்ன கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் நயவா நயவா நித்திய தயவா. கிருபையா 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 சொல்லிட வார்த்தையில்லை. கிருபைதான் 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 உந்தன் கிருபைதான் நிற்பதும் நிற்பதும் கிருபைதான் கிருபைதான் உந்தன் கிருபைதான் தயவா அப்பா தயவா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. சொல்வோம். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் தருபவரே, உமக்கே என்றென்றும் துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றும் துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னன் இயேசு ராஜனே. எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில்
அவர் செய்தாரே. எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இவ்வளவு கிருபையும் இவ்வளவு நன்மையையும் இவ்வளவு உயர்வுகளையும் ஆண்டவர் நமக்கு தந்தாரே. அதை எண்ணி பார்த்து கைகளை 2 கைகளை விரித்து ஆண்டவரே எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக நன்றி. மீண்டும் சொல்லுவோம், எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. ஓ துன்பமான வேளை இன்பமான நேரத்தில் கஷ்டமான பாதையில் கழிப்பான நேரத்தில் என் தேவன் என்னோடு இருக்கின்றாரே. அவரே நான் நம்பிடும் என் கண்மலையானவர். ஓ துன்பமான வேளையில் இன்பமான வேளையில் கஷ்டமான பாதையில் கழிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை என் கோட்டையும் எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே. நான் நம்பும் கண்மலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. எந்த இயேசுவே. எந்த இயேசுவே. எந்த நான் நம்பும் கண்மலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மையே உம்மையே நான் என்றும் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மையே உம்மையே நான் என்றும் சார்ந்திடுவே. கலங்கிற வேளையில் கண்ணீரின் மத்தியில் வியாதியின் பாதையில் புலம்பலின் நேரத்தில் அழாதே என் மகனே உன்னை விடுவிப்பாரே. நீ நம்பும் தேவன் உன்னை கைவிடாரே. எந்த இயேசுவே.
எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க ஆண்டவரே உம்மையே நான் சார்ந்திருப்பேன் no matter what happens in my life I will keep on believing in you I will keep on worshiping you I will keep on following you சொல்லுங்க எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்னும் சார்ந்திடுவேன் இயேசுவை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் ஓ நன்றி அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் இன்பமான வேளையில் துன்பமான எல்லா சூழ்நிலையிலும் நாளுமை சார்ந்திருப்போம் அப்பா ஓ அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கடைசியை பாடி முடிப்போமா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம்
இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு வசனத்திலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அது வசனத்தின் அடிப்படையில் வேத ஆராய்ச்சி. அதே மாதிரி ஒரு கேரக்டர், பைபிள் கேரக்டர், யாராவது ஒரு நபர்களை பற்றி நம்ம அவருடைய நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அது கேரக்டர் ஸ்டடி, ஒவ்வொரு மனிதரை குறித்து. அது மாத்திரமல்லாமல் புத்தகம், இப்போ ரூத்துடைய சரித்திரம், 1 சாமுவேல் 2 சாமுவேல், இப்படி புத்தகங்களை நம்ம வரிசையாக படித்து கொண்டு வரலாம். இது ஒரு விதமான ஒரு ஸ்டடி. இன்னும் டாபிக்கல் ஸ்டடி, அதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் விசுவாசம், ஏற்கனவே நம்ம விசுவாசத்தை குறித்தெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதனால வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். இப்படி நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு டாபிக்கல் ஸ்டடியும் நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்பொழுது நம்ம தொடர்ந்து ஆதி ஆகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி, நான் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொன்னேன், யாக்கோபை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தியானிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் திரும்பவும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல நம்ம கொஞ்சம் இப்படிலாம் இருக்கிறதா என்று நம்ம தியானிப்பது நமக்கு நல்லது. கொஞ்சம் நேரம்தான், ஆனால் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். போன வாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஏசாவை குறித்து நம்ம பார்த்தோம். ஏசாவில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதே போல் இன்றைக்கு யாக்கோபை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபை குறித்து நம்ம பார்த்தோன்னா நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து அவனுடைய சரித்திரம் தொடங்கி 50ஆம் அதிகாரத்தில் அது முடிவடைகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈசாக்கு யாக்கோபு யாருடைய மகன்? இதெல்லாம் சின்ன சண்டே கிளாஸ் நடத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பரவாயில்ல, இது ஒரு கிளாஸ் தான் இல்லையா? பைபிள் கிளாஸ், சரியா? ஆகவே இடையிடையே கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்னை தப்பாக நினைக்கூடாது, ஏன்னா நான் தான் இப்போ உங்களுக்கு டீச்சர் இல்லையா? சரி, ஈசாக்கு ரெபெக்காளுடைய மகன். அவனோட ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் 20 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஈசாக்கு ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒன்று ஏசா, மற்றொன்று யாக்கோபு. ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். ஆனால் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பாருங்க, இந்த 2 பேரும் மோதி கொண்டாங்க. பின்பாக அவங்க மோதுறதுக்கு அடையாளமாக கற்பத்தில் இருக்கும்போதே அவர்கள் மோதி கொண்டார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி விசாரிக்கும்படி ரெபெக்காள் போன பொழுது அவளுக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க, ஆனால் வெற்றி எடுக்கிறது இளையவன் தான் என்று அப்போவே தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டதினால தானோ என்னவோ தெரியல, இந்த ரெபெக்காளுக்கு யாக்கோபின் மேலே ஒரு ரொம்ப பற்றுதல், ரொம்ப அன்பு. எப்போவுமே அம்மாவுக்கு ஒரு பிள்ளை செல்லமாக இருக்கும், அப்பாவுக்கு ஒரு பிள்ளை செல்லமாக இருக்கும். 2 பிள்ளைகள் இருந்தா இல்லையா? அதே மாதிரி தான் ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்க்கையில். ஈசாக்குக்கு ஏசா, ரெபெக்காளுக்கு யாக்கோபு ரொம்ப பிடித்தமான பிள்ளைகள். அப்போ கற்பத்தில் இருக்கும்போதே தீர்க்க தரிசனம் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 மனைவிகள், அதுபோக இன்னும் 2 அந்த மனைவிகளுடைய வேலைக்காரிகளும் இவன் மூலமாய் பிள்ளைகளை பெற்றார்கள். அப்போ 4 பேர். அதன் பிறகு இவனுக்கு 12 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 12 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை, தீனாள் அவளுடைய பெயர். இப்படி 13 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த யாக்கோபு எகிப்தில் பஞ்சம் வந்த பொழுது எகிப்துக்கு போனார். எந்த காரணம்? யோசேப்பை கர்த்தர் அங்கே உயர்த்தின பொழுது, அவனுடைய மகனாய் யோசேப்பை உயர்த்தின பொழுது யோசேப்பின் மூலமாக பஞ்ச காலத்தில் ஆதரிக்கும்படி இந்த யாக்கோபு எகிப்துக்கு புறப்பட்டு போனார். எகிப்துக்கு போகும் பொழுது யாக்கோபுடைய வயது யாராவது சொல்ல முடியுமா? எகிப்துக்கு போகும் பொழுது யாக்கோபுடைய வயது 130. 130 வயதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 47:9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 47:28 பார்த்தீங்கன்னா யாக்கோபு எகிப்தில் 17 வருஷங்கள் இருந்தான். அப்போ அவனுடைய வயது என்ன? 130, 147 வயதில் அவன் மரித்தான்.
இது நமக்கு தெரியும். எகிப்தில் மரித்தான். எகிப்தில் மரித்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருந்தார், எகிப்தில் என்னை அடக்கம் பண்ணக்கூடாது, என்னுடைய சரீரத்தை எப்ரோனில் இருக்கிற மக்பேலா குகையில் ஏற்கனவே சாராள், ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்காள் அவருடைய கல்லறைகளாக இருக்கிற அந்த மக்பேலா குகையில் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருந்தபடி 40 நாட்கள் துக்கம் எகிப்தில் கொண்டாடி அதன் பிறகு அவனுடைய சரீரத்தை கொண்டு போய் மக்பேலா குகையில் அடக்கம் பண்ணினார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் லேயாளையும் அடக்கம் பண்ணி இருந்தான். அப்போது அவருடைய இன்னொரு மனைவியான ராகேல் அவனுடைய மாமனார் வீட்டிலேருந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது வழியிலேயே அவள் 2வது பிள்ளையை பிறந்து மரித்து போனாள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது நம்முடைய வாழ்க்கை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், பைபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜீவனோடு இருக்கிற ஒரு புத்தகம், உண்மை சரித்திரம் என்று சொல்லி தான் நம்ம வேதத்தின் காரியங்களை, இஸ்ரேல் தேசத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வீடியோவோடு உங்களுக்கு காண்பித்தேன். அதில் ஏற்கனவே நம்ம அந்த மக்பேலா குகையை பார்த்தோம் இல்லையா, எப்ரோனை குறித்து பார்த்தோம். அந்த எல்லாருடைய கல்லறைகளை கூட நம்ம பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அப்போது வேதத்தில் அவனுடைய வாழ்க்கை அப்படி முடிகிறது. ஸோ அவனுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒரு ஜென்ரல் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நான் உங்களுக்கு சொன்னேன். இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். இப்போது அவனுடைய கேரக்டர் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம், அவனுடைய குணநலன்கள். ஏன் நம்ம அவனுடைய குணநலன்களை படித்து கொள்ளணும்னா, எப்பொழுதுமே வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எல்லாரையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதர்களை எழுதி வைத்திருக்கிறார்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நமக்கு நிறைய இருக்கிறது. ஆகவே நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவனுடைய குணத்தை பற்றி சொல்லும் பொழுது 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 25, 27 ஆதியாகமம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். யாக்கோபை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை, அவன் குணசாலியாய் இருந்தான். குணசாலி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவன் சின்ன வயதில் இருக்கும்போதே அவன் நல்ல ஒரு குணசாலியாக இருந்தான். ஏசா எப்போவுமே வேட்டை ஆடிட்டு வனத்திலே காட்டிலேயே அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால அவனுடைய கேரக்டர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஆனால் இவன் வீட்டிலையே இருந்து அம்மாவுக்கு கீழே அம்மாவுக்கு கைக்குள்ளே இருந்ததுனால இவனுக்கு வந்து கேரக்டர் எப்படி இருந்துச்சு, நல்ல ஒரு குணநலன்கள் சிறு வயதிலேயே இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கிறத அவன் தெரிந்து கொண்டான். இன்றைக்கி வாலிப சமுதாயத்தை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல இல்லை, ஒன்று வேலைக்கு போகணும் இல்லை காலேஜ் போகணும். அவ்வளோ நேரம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் இருக்க பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன், அங்கே போயிட்டு வரேன், இங்கே போயிட்டு வரேன்னு போகிறாங்க. அதையும் மீறி வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா அடுத்தது என்ன நடக்கும்? ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்த்தா அவன் அவ்வளோ அழகாக வீட்டில் இருந்து ஒரு அம்மாவோடு கூட இருந்ததுனால அவனுடைய ஸ்பாவங்கள் எல்லாம் நிறைய காரியங்களில் நான் மாறினதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சின்ன வயசில் பிள்ளைகளை நம்முடைய வைத்து கொண்டு வளர்க்கணும். ஏன்னா நம்முடைய சுவாசத்தில் வளரும்போது பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க. வெளியில் விளையாட விட்டாலோ அல்லது வேறு யார்கிட்டையோ சிலர் வேலைக்கு போகும்போது டீச்சர்ஸ் வேறு வழி கிடையாது, பக்கத்து வீட்டில் இன்னொரு வீட்டிலலாம் விட்டுட்டு போகும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே பிசாசு தந்திரமாக நுழைஞ்சி பிள்ளைகளை கேரக்டர்லாம் மாற்றிடுறான். ஆனால் பிள்ளைகளுக்காக இன்றைக்கி ஜெபிக்க வேண்டியது மிக மிக ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே நம்ம அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தால்தான் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. நம்முடைய பிள்ளைகள் நல்ல குணசாலிகளாக வாழணும். ஆண்டவரே, பிள்ளைகள் எங்களுடைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் என்கிற காரியங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்தது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 27:6. அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே
கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். இதில் பார்க்கிறோம், ஈசாக்கு தன்னுடைய மகனை பார்த்து, ஏசாவை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு நீ நல்ல ஒரு சாப்பாடு செஞ்சு ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு வா என்று சொல்லி அவன் சொல்கிறான். அதே நேரத்தில் இதை கேட்ட ரெபெக்காள் தன்னுடைய மகனாகிய யாக்கோபை பார்த்து யாக்கோபிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய தகப்பனார் அண்ணனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார், ஆனால் நீ என்ன செய்யணும், நீ என்னுடைய சொற்படி கேட்டு நான் சொல்கிறபடி நீ செய்யணும் என்று சொன்ன பொழுது, முதல்ல பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரு நல்ல கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், வேண்டாம், அப்பா பார்த்தா என்ன செஞ்சிருவாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்க என்னை கண்டிப்பாக தடவி பார்த்து நான் ஏசா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு சாபம் வரும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி சொன்னாலும், அப்படி சொன்ன பிறகு கூட இந்த ரெபெக்காளுடைய வற்புறுத்ததுனால அவன் அதற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய தாய்க்கு அது தவறுன்னு தெரிஞ்சால் கூட வேற வழி இல்லாமல் அவனுக்கு ஒரு கீழ்ப்படுகிற ஒரு ஸ்பாவத்தை நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படுகிறான். அது மாத்திரம் இல்லாமல் தாயினுடைய சொற்படி தான் தகப்பனை ஏமாற்றான். அவனுக்கு தகப்பனை ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் துளி கூட இல்லை. அம்மா சொல்லிட்டாங்க, அம்மாவுக்கு என்ன செஞ்சாகணும், கீழ்ப்படியணும். அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது, நிறைய பெண்கள் வந்திருக்கிறீங்க, நம்முடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள நம்ம என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். ஒருவேளை ரெபெக்காளுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன், ஏன் அவள் இப்படி செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெபெக்காளை குறித்து தியானிக்கும் போது இதை நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஏன் அப்படின்னா, அவளுக்குள்ளே ஒரு எண்ணம், தீர்க்க தரிசனம் ஞாபகத்துக்கு வருகிறது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ தகப்பனார் ஏசாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டா யாக்கோபு சேவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் என்பதற்காக அதை மாற்ற வேண்டும் என்கிற அவளுடைய நோக்கம், தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். ஆனால் தேவனுடைய தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் மாறாது. ஆகவே இதில் தாய்மார்கள் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்த திட்டமோ தீர்மானமோ கண்டிப்பாக மாறாது. அதுக்காக நம்ம குறுக்கு வழியில் போய் எல்லாத்தையும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஏனென்றால் இந்த குறுக்கு வழியில் பிள்ளைகளை நம்ம சின்ன வயசில் பழக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நிறைய காரியங்களில் அவர்கள் மாறுதல் அடைகிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த பிள்ளைகளை குறித்து நம்ம வளர்க்கிற விஷயத்தில் தேவனுடைய திட்டம் நிறைவேறணும் என்பதற்காக நாமவே முயற்சி எடுக்காமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய சித்தப்படி நடத்தும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள் வராது. ஆனால் கூட பாருங்க, இது யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப கீழ்ப்படுகிறான். அது மாத்திரமல்ல, 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. 28 முதல் 2. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். தகப்பன் ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீ கானானிய ஸ்திரீகளை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு, நீ எப்படியாவது என்னுடைய அம்மாவுடைய குடும்பத்துக்கு போய் அவங்க குடும்பத்தில் இருந்து நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். நான் நினைக்கிறேன் இவன் ஒரு வாலிப வயதில் தான் இருப்பான் இல்லையா, சின்ன ஒரு வாலிப வயதில் இருக்கலாம். அப்போ அம்மாவை விட்டுட்டு அப்பாவை விட்டுட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போனதே இல்லை இது வரைக்கும். அப்போ இது வரைக்கும் அவன் பிரயாணம் பண்ணலை. ஏன்னா அவனுக்கு என்ன சொல்லப்பட்டு, கூடாரவாசி, வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்த ஒரு பிள்ளை. அப்போ அவன் அப்பா அம்மா சொல்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக உடனே கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். தான் போகிற பாதை தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, தனியாக ராத்திரி நடந்து போனோம். அப்போல்லாம் அவ்வளோ வசதிகள் கிடையாது, நடந்து போனோம், எங்கே போய் தங்குவோம், எப்படி போவோம், ஒன்றுமே தெரியாது, மாமாவை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தினால அவன் புறப்பட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். ஆமேன். உண்மையிலேயே இந்த கீழ்ப்படுதல், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை மிக மிக முக்கியமான வாழ்க்கை. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
உங்கள் வாழ்க்கையில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். சரியா? வாலிப பிள்ளைங்க நீங்கள் வந்திருக்கிறீங்க, அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், அம்மா எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க, அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச விட மாட்டார், அங்கே போக விட மாட்டார் அப்படி நினைக்கலாம். ஆனால் அதில் எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் இப்போ தெரியாது, உங்களுடைய பிற்காலம் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அம்மா என்ன சொன்னாலும் சின்ன வேலையோ பெரிய வேலையோ கண்டிப்பாக கீழ்ப்படியணும். சரியா? ஆகவே நீங்கள் உங்களை ஆண்டவர் அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ஆகவே நம்முடைய பெற்றோருக்கு எதற்கெடுத்தாலும் கீழ்ப்படியணும். அதே நேரத்தில் பெற்றோர் ஆவிக்குரிய பெற்றோர்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாஸ்டர் நமக்கு ஆவிக்குரிய பெற்றோர், அதே போல் இங்கே நம்முடைய ஊழியர்கள், இப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்கிற ஆவிக்குரியவர்களையும் நம்ம கனம் பண்ண வேண்டும். அவர்கள் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். இந்த வழியில் போக வேண்டாம், இப்படி போகாதீங்க, அந்நிய தெய்வங்களை நீங்கள் பின்பற்றாதீங்க, உலகத்தாரோடு நீங்கள் உடன்படாதீங்க, நீங்கள் பிரிந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்க என்று உங்களுக்கு நேராக வார்த்தைகள் வரும் பொழுது, எனக்கு தெரியாதா எப்படி வாழணும்னு தெரியாதா, யாரோடு பேசணும்னு தெரியாதா, அப்படி நம்ம எடுக்காமல் நான் இது கீழ்ப்படி எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, இங்கு வரும்பொழுதோ ஆலயத்துக்கு போகும்பொழுதோ தேவனுடைய செய்திகள் உங்களுக்கு நேராக கடந்து வரும் பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே தாய் தகப்பனுக்கு ஆவிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஸ்பாவத்தை நம்ம யாக்கோபில் பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16-17. ஆதியாகமம் 28:16-17. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அடுத்த வசனம், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அவன் புறப்பட்டு போகும் பொழுது வழியில பாருங்க ஒரு இடம் வருகிறது. ராத்திரி ஆயிடுச்சு, அதுக்கு மேலே புறப்பட்டு போக முடியாது. அப்போ வழியில் ஒரு கல்லை தன்னுடைய தலைக்கு வச்சுட்டு அவன் அழகாக படுத்து தூங்குறான். அப்போ படுத்து தூங்கும்போது பாருங்கள், அது வரைக்கும் ஆண்டவர் அவனோடு பேசினதா இல்லை. ஆனால் அன்றைக்கு தான் முதலாய் ஆண்டவர் பேசுகிறார். பேசும் பொழுது அவனுக்கு உடனே தெரிகிறது, இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார், தேவ பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு கிருபை அவனுக்கு இருக்கிறத நான் இதில் பார்க்கிறேன். தேவ பிரசன்னத்தை உணர்கிற ஒரு காரியம். சாமுவேலை பாருங்க, சாமுவேல் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆலயத்துக்குள்ளேயே இருந்தான். ஆனால் ஆலயத்தில் இருந்தால் கூட இயேசு ஆண்டவர் தேவன் அவரோடு கூட பேசுகிறத அவனால் புரிந்து கொள்ள முடியலை, யார் என்று தெரியலை. ஆனால் இவன் ஒரு காட்டில் இருக்கிறான், அங்கெல்லாம் ஆண்டவர் இருப்பாரான்னு தெரியலை. நம்முடைய சம்பவம் அந்த நாட்களில் ஆலயத்தில் இருப்பார், அப்போ அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் இவன் அந்த காட்டில், நடுக்காட்டில், வனாந்திரத்தில் படுத்திருக்கிறான். ஆனால் அங்கே அவன் தேவ பிரசன்னத்தை உணர்கிற அளவுக்கு அவனுடைய மைண்டில் தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தவறான காரியங்கள் இருந்தால் கூட அவன் ஏமாற்றினா, அப்பாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். அப்பாவை ஏமாற்றினா, அண்ணனை ஏமாற்றினா, ஆனால் கூட அவனுடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை கரெக்டாக உணரக்கூடிய ஒரு இருதயம். இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார், இந்த இடம் தேவனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். இப்போ நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். தேவ பிரசன்னத்தை எங்கே இருந்தாலும் அந்த தேவ பிரசன்னத்தை உணர்கிற ஒரு பாக்கியம், தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி நம்ம ஆண்டவரிடத்துல கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஆமேன். ஆண்டவர் பேசுகிறார், பேசின உடனே அவனுக்கு தெரியுது தேவன் இங்கே இருக்கிறார், இது தேவனுடைய வீடு. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே பாருங்க, அந்த இடத்துல அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். அதில் வைத்திருந்த அந்த கல்லை வைத்து அதை ஒரு தூணா நிறுத்தி அதை அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று ஒரு ஞாபக குறியாக அந்த கல்லை நாட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பேசுகிறாரா இல்லையா?
பைபிள் வாசிக்கும் போது பேசுகிறார், ஜெபிக்கும் போது பேசுகிறார், வேத வசனங்களை கேட்கும்போது பேசுகிறார், டிவியில் தேவனுடைய செய்திகள் கேட்கும்போது பேசுகிறார், நம்ம இங்கே கூட்டங்களுக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது பேசுகிறார். என்ன பேசினாலும் ஆண்டவர் என் கூட பேசுகிறார்னு என்று சொல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் பேசுகிறாரு, அவங்களுக்கு பேசுகிறாரு, என் கணவருக்கு பேசுகிறார், மனைவிக்கு பேசுகிறார். அப்படிலாம் நம்ம என்ன சொல்லிடுறோம்? சாக்கு போக்கு சொல்லிடுறோம். இது எனக்கு இல்லை. சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு மெசேஜ் கரெக்டாக என்னுடைய கணவருக்கு தான், அவர் இன்னைக்கு வராமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறத நானே கேட்டிருக்கேன். ஒரு முறை நாங்கள் பெண்கள் அக்னி முகாமுக்கு நாங்கள் போயிருந்தோம் ஊழியத்தை செய்வதற்கு கோடம்பாக்கத்தில். அப்போது ஏற்ற துணை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. அப்போ நான் பேசும்போது கணவன் மனைவி எப்படி இருக்கணும் என்றெல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசி பிரசங்கம் பண்ண உடனே இங்கே ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன். என்னன்னா, என்னுடைய நான் அதில் சொல்லும்போது சொன்னேன், இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பெண் பிள்ளைங்களை பெற்றோர் வாழ விடுறதில்ல. உங்கள் மாமியாரோட அன்பாக இருக்காத, கணவனோட நல்லா நேசிக்காத, நீ எல்லா வேலையும் செய்யாத என்னெல்லாம் சொல்லி 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 கணவர் வீட்டாரோடு அன்பாக இருக்காதுன்னு சொல்லி சொல்லி பிரிச்சிடுறாங்க. அம்மாவே பிரிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்குது, அம்மாவே பிரிக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பிரிக்கக்கூடாது. இங்கே வந்திருக்கிறவங்கள நிறைய பேர் பெரியவங்களாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வாழ விடுங்க, பெண் பிள்ளைகள் வாழட்டும் அங்கே போய் அப்படி நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வந்த உடனே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு அம்மா சொன்னாங்களாம், இன்றைக்கி முழுக்க பேசுனது என்னுடைய சம்மந்திக்கு தான் பேசுனாங்க, என்னுடைய மருமகளை வாழவே விட மாட்டேங்காங்க, என்னுடைய மகனோடு வாழ விட மாட்டேங்கிறாங்க, என் கூடயும் பேச விட மாட்டேங்கிறாங்க. நான் எப்படியாவது அவங்கள நாளைக்கு கூட்டத்துக்கு கூட்டு வந்துடுறேன், நாளைக்கு திரும்ப 2வது செய்தி சகோதரி கொடுக்கும்போது இதே மாதிரி கொஞ்சம் நல்ல டோஸ் விட சொல்லுங்க அப்படி சொன்னாங்களாம். பாருங்க, அவங்க மாறணும்னு நினைக்கல, அடுத்தவங்க மாறணும், அவங்க வரலையே அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார் என்பதை உணர முடியலை. கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறார், நான் மாறணும்னு விரும்புகிறார், என்னோடு கூட அவர் பேசுகிறார் என்பதை அறிய முடியலை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் பொழுதும் வேதம் வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர் பேசுகிறார். அடுத்த வாரம் பார்த்தா அது மறந்துடுது, என்ன பேசினார்னே மறந்துடுது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது முக்கியமான காரியம், வேதத்தை எப்படி நான் மெடிடேட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது கையில் ஒரு பேப்பர், ஒரு டைரி, ஒரு பெண்ணோட நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு பேசுனது அடுத்த முறை இதே அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு பேசி இருப்பார். அப்போ நீங்கள் அந்த சிச்சுவேஷன் எழுதி, இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்னோடு பேசினா நீங்கள் எழுதி வைங்களேன். ஒரு வாரம் ஒரு மாதம் கழித்து நீங்கள் அதை பார்க்கும் பொழுது கர்த்தரை துதிப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவர் பேசுகிறத எழுதி வைங்க. இவன் பாருங்கள், அந்த கல்லை தூணாக நிறுத்தி ஒரு ஞாபகக்குறியா அடையாளம் வச்சுட்டான். திரும்பி அந்த இடத்துக்கு வந்தான் இல்லையா? அதே இடத்துக்கு வந்தான், நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்களை குறித்து வைக்கணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்பெல்லாம் நம்ம உணர்றோம், எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், நீங்கள் அதெல்லாம் குறித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபுக்குள்ள தேவ கிருபை இருந்ததை நான் பார்க்குறேன். உண்மையிலே அவனுக்குள்ள ஒரு தேவ கிருபை இருந்தது. ஏன்னா அவன் அண்ணனை ஏமாற்றிட்டு அப்பாவை ஏமாற்றிட்டு ஓடி வரான். அப்படி ஓடி வந்து அவனை பார்த்து பேசணும்னு என்ன இருக்குல்ல ஆண்டவருக்கு, பேசணும்னு என்ன இருக்குது? இவனை விட நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பாவம் ஏசா நொந்து போய் சோர்ந்து போய் எல்லாத்தையும் இழந்துட்டு அழுது கிடக்கிறான். அவனை போய் பேசலை, ஆனால் இந்த யாக்கோபிடத்தில் பேசினார் ஆண்டவர். அப்போ இவனுக்குள்ள ஒரு தேவ கிருபை இருந்தது. ஆமேன். இவனை குறித்து ஒரு தேவ திட்டம் இருந்தது. ஆமேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதுவரைக்கும் ஒருவேளை பாவிகளாக இருந்திருக்கலாம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதவராக நம்ம நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கணும், உங்கள் கிருபை என் மேலே இருக்கணும் ஆண்டவரே, எது இருக்கோ இல்லையோ எனக்கு உங்கள் கிருபை எனக்கு வேணும். ஆனால் யாக்கோபுட்டே பேசுனீங்கன்னா, அந்த எத்தன்கிட்டே பேசுனீங்கன்னா என்கிட்ட பேச மாட்டீங்களா? அப்படி நம்மளை உயர்த்தக்கூடாது. என்னை நான் தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துக்கிறேன். யாக்கோபுட்ட பேசுன ஆண்டவர் என்னோடு பேசுங்கப்பா. நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, பெரியவன் கிடையாது, ஆனால் என்னோடு நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் கிருபை என் மேலே இறங்கி வரட்டும் நீங்கள் கேட்டால் கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். காரணம் இல்லாமல் தேவ கிருபை ஒரு மனிதன் மேலே இறங்காது. அவன் மேலே ஒரு நோக்கம் இருந்துச்சு. நான் யாக்கோபை சிநேகித்தேன், அந்த யாக்கோபின் மூலமாய்
ஒரு சந்ததி ஆபிரகாமுக்கு உருவாக்குவேன் என்று தேவனுடைய திட்டம், ஏற்கனவே தேவனுடைய திட்டம். அதனால ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி யாக்கோபின் மேல் தேவ கிருபை இறங்கி வந்தது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரை என் மேல கிருபை, உங்க கிருபை இறங்கி வந்தா அது என்னுடைய சந்ததி சந்ததியாய் கிருபை தொடரும். ஆமென். ஆகவே அந்த கிருபை எங்க குடும்பத்தின் மேல, என் மேல, என் சந்ததி மேல இறங்கி வருவதாக கேட்கணும். ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாதவள் தானா, ஆனா உங்க கிருபை எனக்கு வேணும்ப்பான்னு நம்மளை தாழ்த்தும் போது தேவ கிருபை இறங்கி வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளை தாழ்த்தும் போது தேவ கிருபை இறங்கி வரும். அவர் பேசுவார், நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மை அணைத்து கொள்வார், நம்மை ஆறுதல் படுத்துவார், நமக்கு வழிகாட்டுவார், ஆலோசனை கொடுப்பார், எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாது கற்றுக் கொடுப்பார். ஆமென். அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கணும், உங்களுடைய பிரசன்னமோ உங்க கிருபையும் இருந்தா போதும் ஆண்டவரே. உண்மையிலே பாருங்க, இந்த உலகத்துல இந்த ரெண்டும் இருந்தா போதும், எதையும் சாதிச்சிடலாம். ஒன்று தேவ பிரசன்னம், ரெண்டாவது தேவ கிருபை. அப்போ ரெண்டும் சும்மா எல்லார் மேலே இறங்கி வராது. தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவ கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்தல். ஆமேன். அடுத்ததாக 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21, 22. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இதில் பொருத்தனை செய்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆமேன். பொருத்தனை செய்கிற ஒரு வாழ்க்கை. இந்த யாக்கோபு ஆண்டவர் பேசின உடனே அந்த இடத்துல அவன் செய்கிற காரியம், ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுகிறான். பொருத்தனை பண்ணுகிறான். ஆண்டவரே என்ன சொல்றான், ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். ஆண்டவரே எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என்னை திரும்பி நீங்க எங்க அப்பா வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி கொண்டு வர பண்ணுவீரே, ஆனால் நான் இந்த இடத்துல நான் நிறுத்தின அந்த கல் உமக்கு வீடாகும். நான் என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன். அவனுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா தசம பாகம் கொடுக்கணும்ட்டு? இல்லை, சொல்லி கொடுக்கல. ஆனால் தேவ பிரசன்னம் வரும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது, கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா நான் கண்டிப்பாக ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வருகிறது. அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உற்சாகமான இருதயம் அவனுக்கு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் கண்டிப்பாக நான் எனக்கு வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களிலும் நான் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன், அல்லது தசம பாகத்தை விட அதிகமாக கொடுப்பேன், என்னால் இயன்ற காணிக்கைகளை உற்சாகமாய் கொடுப்பேன் என்று தீர்மான பொருத்தனை பண்ணுகிற கொடுக்கிற ஒரு ஸ்பாவம் நமக்குள்ளே வரணும். யாருமே சொல்லி கொடுக்கல, ஆனால் இவனுக்குள்ளே அந்த எண்ணம் வந்தது. ஆமேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மட்டும்தான் தசமபாகம் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு கொடுத்தாரா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் ஆபிரகாம் கொடுத்தார். அவனுடைய சந்ததியான யாக்கோபு கொடுப்பதற்கு வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகிறது. அப்போ பெற்றோர் கொடுத்தா பிள்ளைகளுக்குள்ள அந்த எண்ணம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கணும், ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டும். ஆமேன். அடுத்தது பாருங்க, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். பொருத்தனை ஜெபம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பொருத்தனை ஜெபம், ஆண்டவருக்கு நம்ம பொருத்தனை செய்யணும். வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில், ஆண்டவர் உன்னதமானவுக்கு ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்து, அப்பொழுது ஆண்டவர் கேட்டு உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நீங்க என்ன இக்கட்டில் இருக்கிறீங்களோ, என்ன போராட்டத்தில் இருக்கிறீங்களோ, நீங்க ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பீரே, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பொருத்தனை செலுத்துவேன். அது காணிக்கையா இருக்கலாம், அல்லது ஒரு ஜெப நேரமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்துல தோன்றுகிற காரியத்தை நீங்க பொருத்தனை செலுத்தும்படி உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். வேதத்துல நிறைய பேருடைய பொருத்தனைகளை கர்த்தர் கனம் பண்ணினார். குறிப்பா பார்த்தீங்கன்னா அன்னாளுடைய பொருத்தனை, அவருடைய வாழ்க்கையில ஒரு பிள்ளை இல்லை, அவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா
அந்த பிள்ளைய நான் வளர்த்து பெரிய ஆளாக்கி உமக்காக வளர்ப்பேன்லாம் இல்லை, உங்ககிட்டயே கொண்டு வந்து போட்டுருவேன். எனக்கு பிள்ளை வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு மலடிங்கிற பட்டம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவருடைய பொறுத்தனை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன் ஏசப்பா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பொறுத்தனை செலுத்தி அதை செலுத்தாமல் போனால் அது ரொம்ப ரொம்ப மோசமான காரியம்னு பிரசங்கி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆமேன். ஸோ இவன் சொல்கிறான், பொருத்தனை பண்ணி ஜெபித்தான். உண்மையிலே பாருங்க, அவன் கேட்ட காரியம் யாக்கோபு, உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம், அவ்வளோதானே கேட்டான். உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம், அப்புறம் அப்பா வீட்டுக்கு திருப்பி வரணும், அவ்வளோதான். ஆனால் பாருங்க ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார். 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 32:10. தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமேன். 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் திரும்பி வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், கோலும் கையுமாய் போனேன். ஆனால் இன்றைக்கு பார்த்தா ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யம், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ பொருத்தனை ஜெபத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது என்பதை நம்ம இதில் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, தனிமையாய் போகும்போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32:3 வசனம். பின்பு யாக்கோபு யோதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய யாசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, இதில் பாருங்க, அவன் திரும்பி வருகிறான். அவனை ஆசீர்வதித்த பிறகு அவன் திரும்பி வருகிறான். இதற்கு இடையில இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு ஒரு பிரயாசப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவன் சும்மா நேராக போகிறான். ஃபஸ்ட்டு போன உடனே அங்கே பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது, அவனுடைய மாமனாருடைய ஆடுகள் வருது, மகள் ராகேல் ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்ன பொழுது, அந்த ராகேலுடைய ஆடுகள் வந்த உடனே, எல்லாரும் வந்த பிறகுதான் மந்தைக்கு தண்ணி திறந்து விடுவாங்க. ஆனால் இவன் பிரயாசப்பட்டு உடனே திறந்து அந்த தண்ணி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். பிரயாசப்படுகிறான். அதன் பிறகு அவளுக்கு ராகேலை கல்யாணம் பண்ணணும் ஒரு எண்ணம் வந்த பொழுது, அவனுடைய மாமனார் இடத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவனிடத்துல இவன் சொல்லுகிறான், 7 வருடம் நான் என்ன செய்கிறேன், உழைக்கிறேன். அப்போ 7 வருடம் தன்னுடைய மனைவியை திருமணம் செய்யும்படி 7 வருடம் மாமனார் வீட்டில் என்ன செய்கிறான், பிரயாசப்படுகிறான். ஏன்னா வெறுமனே கோலும் கையுமா இருக்கிறவனுக்கு யாராவது பெண்ணை திருமணம் பண்ணி கொடுப்பாங்களா? இன்னைக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்முடைய எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா பிரயாசப்படணும். பிரயாசப்படாமலே இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான், பிரயாசப்படாமலே பிளஸ்ஸிங் என்ன செய்யணும், வந்துடணும். மேலே ஆண்டவர் வானத்தை திறந்து அப்படியே உள்ளே கொடுத்துடணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் என்னன்னா, மாணவர்களுக்கு நாங்கள் படிக்கவே மாட்டோம், ஆனால் என்ன வந்துடணும், மார்க் மட்டும் ஏசப்பா போட்டுறணும். இதெல்லாம் தவறான உபதேசங்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், ஏசப்பா சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நீங்கள் அமைதியாக வீட்டில் இருங்க அப்படின்னா, வீட்டில் அமைதியாக தூங்கிட்டு இருந்தால் உங்களுக்கு சாப்பாடு வருமா? வராது, வரவே வராது. ஆண்டவர் சொல்லிட்டார், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பிரயாசப்படணும், ஆனால் அந்த பலன் முழுமையா 100 மடங்கு கிடைக்கிறது ஆண்டவருடைய கரத்தில். ஆமேன், ஹல்லேலூயா. அநேகர் பிரயாசப்படுறாங்க, விதைக்கிறாங்க, 30 பங்கு வருது மடங்கு, 10 மடங்கு வருது, 5 மடங்கு வருது, வட்டி கூட கட்ட முடியல. ஆனால் அதே நேரத்தில் பிரயாசப்படுறவங்க, கர்த்தரை நம்பி பிரயாசப்படுறவங்களுக்கு கர்த்தர் 100% ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமேன். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிரயாசப்படணும், ஆனால் அந்த பிரயாசப்படும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது அவர் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் ஆசீர்வதித்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அப்போ இவன் சும்மா உட்காந்து மாமனார் வீட்டில் உட்காந்து தூங்கி எழும்பி மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு விரும்பலை. அவன் பிரயாசப்பட்டான். பிரயாசப்பட்டு அவன் மாமனார் ஏமாற்றினார், 2வது காரியம். 2வது அடுத்தவளுக்காகவும் பிரயாசப்பட்டான்.
அதுக்கப்புறம் அவ்வளோ நிறைய ஆடு மாடுகளை சம்பாதிப்பதற்காக பிரயாசப்பட்டான். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்படும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதமே 2 மடங்கு 3 மடங்காகத்தான் இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டாச்சு, திருமணமாச்சு, பிள்ளைகள் பிறந்துருச்சு, நிறைய ஆசீர்வாதம், வேலைக்காரிகள், எல்லா ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போதான் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. இப்போதான் ஒரு எண்ணம் வருது, எப்படியாவது நான் என்ன செய்யணும், அங்கே தகப்பன் வீட்டுக்கு போகணும் என்று அவன் நினைக்கிறான். நினைக்கும் போதே ஆண்டவர் சொல்லிடுறாரு, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. அப்போ அவன் போகும்படி புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வரும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, அம்மா அப்பா கிட்ட போனால் யார் இருப்பாங்க, ஏசா. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணியிருக்கான், நீர் என்னை சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணணும். ஆசீர்வாதம் கொடுத்துட்டார், சாப்பாடு தான் கேட்டான், ட்ரெஸ்ஸு தான் கேட்டான், பல மடங்கு ஆண்டவர் கொடுத்துட்டார், பிள்ளைகளை கொடுத்தார், மனைவி கொடுத்தார், வேலைக்கார எல்லாமே கொடுத்துட்டார். ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. என்னதான் இருந்தாலும் சமாதானம் இல்லை. பாருங்க, வீட்டில் நம்ம கணவன் மனைவியோ பெற்றோர் பிள்ளைகளோ உடன் பிறந்தவர்களோ ஒரு சின்ன சண்டை போட்டுட்டா கூட நமக்கு உள்ளத்தில் சமாதானம் இருக்குமா? இருக்கவே இருக்க. சமாதானம் இருக்கிறது போல ஆக்ட் பண்ணுவோம், ஆனால் சமாதானமே இருக்காது. அடுத்த முறை அவங்க கிட்ட பார்த்து ஒரு சிரிச்சு பேசினாதான் நமக்கு நம்முடைய ஜபமே ஓடும், இல்லையா? அப்படி தானே, ஜபமே ஓடும். கணவன் மனைவினா எப்படி சண்டை போடுவோம், சண்டை இல்லாத குடும்பமே கிடையாது. சண்டை போட்டால் தான் அடுத்த நேரம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்ம சகோதரர் சொல்லுவாங்க, இல்லையா? அப்போ சண்டை போடுவோம், ஆனால் வேதம் சொல்லுகிறது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக சமாதானமாயிடணும். அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்பாக சமாதானம் ஆகிவிட வேண்டும். அப்போது சமாதானம் ஆகாமல் யாராவது ஒருத்தர் ஊருக்கு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? என்னுடைய நானும் சகோதரன் ஒரு முறை சண்டை போட்டோம். சகோதரர் மீட்டிங் போயிட்டாங்க, அவங்களுக்கு சமாதானமே இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், பிரதர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க, என்கிட்ட பேசாமல் அவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, அது தெரியும். ஆனால் நான் அமைதியாக ஃபோனே பண்ணாமல் அமைதியாக இருந்தேன். அவங்க போய் சேர அவங்களுக்குள்ள சமாதானமே இல்லை. ஏன்னா நான் அநேக நேரத்தில் நான் ஃபோன் பண்ணிடுவேன், ஏன் ஃபோன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஹோட்டலில் போய் இறங்கிட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது ஏன் நீ ஃபோன் பண்ணல அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியும் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்ட்டு. அப்போ எப்படி சொல்கிற அப்படின்னா, அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் ஸ்டேஜில் நிற்கணுமே, என்கிட்ட பேசாமல் எப்படி ஸ்டேஜில் நிற்கிறது அப்படின்னு. காரணம் என்னென்னா, நம்ம சமாதானமாகாமல் மற்றவங்களுக்கு சமாதானத்தை சொல்ல முடியாது, ஸ்டேஜில் போய் நிற்க முடியாது. இன்றைக்கி நான் இப்போ நிற்கிறேன்னா சமாதானமாக இருந்தால் தான் நிற்க முடியும். அதே மாதிரி தான் இவனுக்கு தகப்ப வீட்டுக்கு திரும்பி போனோம், எல்லா பிளெஸ்ஸிங்கும் இருக்குது, ஒன்றுமே குறைவில்லை. ஆனால் இருதயம் மட்டும் எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது, சமாதானம் இல்லை. அப்போ அவன் என்ன செய்கிறான், சமாதானத்துக்கு ஏதுவான பிரயாசப்படுறான், இல்லையா? ஏசாவை எப்படியாவது சந்திச்சிடணும், அது முன்னாடி வெகுமதி அனுப்பிடணும், எல்லாம் பண்ணி அவன்கிட்ட சமாதானமானாதான் அப்புறம் தான் நான் அம்மா அப்பாவை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ தான் சமாதானம் எனக்கு இருக்கும். அப்படி அவன் நினச்சி அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லாட்டாலும் என் சகோதரனோடு நான் சமாதானமாக வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி குடும்பத்தில் சகோதரர்களிடையே நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக பேசுகிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துங்க, சமாதானம் ஆகிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற முதல்ல சமாதானம் பண்ணுறவங்க தான் பாக்கியவான்கள். அவங்க பேசுகிறாங்களோ நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம சைட்லேருந்து எப்படி ஆயிடணும், கரெக்டாக சமாதானம் ஆயிடணும். ஆமேன். யாக்கோபு அவ்வளோ பிரயாசப்பட்டான், தன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகும்படி அவன் பிரயாசப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ சமாதானமாக நம்ம விரும்ப வேண்டும். இங்கே அவன் சமாதானமாகணும்னு விரும்புகிறான். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசாவையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அதே மூடுக்குள்ளே கொண்டு வருகிறார். அவர் எண்ணத்தை உண்டாக்குறார். அந்த சமாதானம் ஆகிறது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டா, நம்முடைய ஆண்டவர் 2 ஸ்டெப் எடுத்து, பல ஸ்டெப் எடுத்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் இது எப்படி ஆகும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் ஆவியினாலே ஆகும். இங்கே இவன் பிரயாசப்படுகிற அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த ஏசாவும் தன்னுடைய சகோதரனை மீட் பண்ணணும்னு விரும்புகிறான். அவனுடைய உள்ளத்தில் சமாதானம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் இங்கே இடையில வந்த அந்த வேலைக்காரங்க வந்த ரிப்போர்ட் என்ன, அவரும் ஒரு பெரிய சேனையோடு உன்னை எதிர்க்க வர்றார், உன்னை பார்க்க வர்றார்.
அதை சொல்கிறதுலே இவனுக்கு ஆடி போயிட்டான். ஐயோ அவ்வளவுதான், ஏதோ நடக்க போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடையில உள்ள ஆட்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. அண்ணன் தம்பி பிரச்சனைனா, அண்ணன் தம்பி பிரச்சனை கொஞ்ச நாளையில சரியாயிரும், கணவன் மனைவி பிரச்சனை சரியாயிரும். ஆனால் அதே வேளையில் இடையில இருக்காங்க பாருங்க, மாமனார் மாமியார், இல்லைன்னா அம்மா அப்பா, இல்லைன்னா இன்னொருத்தங்க அடியில் இடையில இருக்கிறவங்க, ஐயோ நீ அவன்கிட்ட போயிடாத, அவ்வளோதான், உன்னை பற்றி அதை பேசலாம் இதை பேசலாம், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ரொம்ப பிரச்சனையாயிருவாங்க. இதுதான் இங்கேயும் நடந்துச்சு. என்னை எதிர்கொண்டு வருகிறான்னு சொன்ன உடனே இவனால் முடியலை. அந்த நேரத்தில் அவன் செய்த காரியம், அழகா தேவனை நோக்கி பார்த்தான். ஆமேன். எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு அந்த யாப்போக்கு நதி அண்டையில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அப்போ ஒப்புரவாகிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்ததை இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும். ஏமாத்துறதுக்கு எவ்வளோ முன்னாடி நின்னானோ அதை விட அதிகமாக அதை செட்ரேட் பண்ணுறதுக்கு அவன் பிரயாசப்பட்டான். ஆமேன். தப்பு தவறி பண்ணுறது சகஜம்தான், தப்பு பண்ணுறது சகஜம்தான் இல்லையா? தப்பு பண்ணாத ஆளே இல்லை. ஆனால் அந்த தவறை சரி பண்ணுறதுக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ஒப்புரவாவதற்கு அவன் பிரயாசப்பட்டான். அடுத்தது 32ஆம் அதிகாரம் 9-10 ஏற்கனவே நம்ம வாசித்தோம், திரும்ப வாசிப்போம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இதில் பாருங்க, அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். திரும்பி வரும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். ஆமேன். நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி செலுத்தாமல் தவறி போயிடும். உண்மையிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நன்றி செலுத்தணும்னா ஒரு நாள் பத்தாது, 2 நாள் பத்தாது, நம்ம ஆண்டவர் நன்றி செலுத்திட்டே இருக்கணும். அவ்வளோ நன்மைகளை செய்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் யோசித்து பாருங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, நான் அடிக்கடி நினைப்பேன், ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை இல்லையா? இன்னைக்கு நான் மரித்து போயிருந்தா எத்தனையோ வருடங்கள் ஆயிருந்திருக்கோம். ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து ஆப்ரேஷன் ஆனால் கூட, பேஸ்மேக்கர் வச்சிருந்தா கூட, இன்னைக்கு உயிரோடு இருந்து நான் தேவனுடைய ஊழியத்தை செய்வது கர்த்தருடைய கிருபை. ஸோ ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போதும் ஆண்டவரே எனக்கு நீ ஜீவன் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அவங்களுக்கு பேஸ்மேக்கர் வச்சுருக்க, அவங்க சொல்ல வேண்டியதுதான். இன்றைக்கி நல்லா இருக்காங்க, திடீர்னு சொல்கிறாங்க தூங்கி எழும்போது கீழே விழுந்துட்டார், அவுட்டு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவுட்டு இல்லையா? எவ்வளோ பேரை பற்றி சொல்கிறோம். ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அவ்வளோதான் அவுட்டு. அப்போ காலையில் எழும்பும் போது கூட தூக்கத்தில் நிறைய பேர் மரித்து போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் சுவாசிக்கும்படி கர்த்தர் நம்மை கிருபை பாராட்டினார், நிற்கும்படி வைத்திருக்கிறார், நடக்கும்படி வைத்திருக்கிறார், இந்த ப்ரேயர் சென்டருக்கு வரும்படி வந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, நமக்கு ஸ்டெப்ஸ் ஏற கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார் இல்லையா? எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி நீங்கள் வரீங்க, வண்டியில் அவ்வளோ டிராஃபிக்கில் ஓட்டிட்டு வரீங்க. கர்த்தர் எவ்வளோ கிருபையாய் கொடுத்துருக்கிறார். நன்றி செலுத்த பழக வேண்டும். ஆமேன். எவ்வளோ பேருக்கு குடிக்கிறது கூட நல்ல தண்ணி கிடையாது, படுக்கிறதுக்கு பிளாட்ஃபார்மில் படுக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, பழைய ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறாங்க. அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னா செகண்ட் சேல் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய் ஏற்கனவே நம்ம இப்போ நல்ல ட்ரெஸ் இருக்குன்னு வைங்களேன், கொஞ்ச நாள் நம்ம போட்டுட்டு அப்புறம் அதை திரும்ப லாண்ட்ரியில் கொடுத்து ட்ரெஸ் பண்ணி அந்த கடைக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க அதை நல்லா நீட்டாக பண்ணி பேக் பண்ணி தொங்க போட்டுறாங்க. ஒரு ஷர்ட்னு வைங்களேன் தொங்க போட்டுறாங்க, செகண்ட் சேல். இதில் போனீங்கன்னா அந்த ரெடிமேடாக வாங்குறத விட ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அமெரிக்காவில் செகண்ட் சேல் கடையில் போய் ட்ரெஸ் வாங்குறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை புவர் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம எத்தனை ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், எவ்வளோ ட்ரெஸ்ஸு புதுசு புதுசாக வாங்குகிறோம். இதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அமெரிக்காவில் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு சாப்பாடு கோயிலில் இங்கே சாப்பாடு போடுறது மாதிரி அங்கே நிறைய வெள்ளைக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள்,
நமக்கு கத்தர் உண்ண உணவு எவ்வளோ அழகா, 3 வேளைக்கு 5 வேளை கூட சம்டைம்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா? எவ்வளோ அழகா கத்தர் நம்ம நடத்துகிறார். இதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நாங்கள் அமெரிக்கா போயிருக்கும்போது பார்த்தேன், ஒரு 4-5 ஒரு இடத்துல, ஒரு முக்கியமான இடத்துல, அந்த ட்ரம்ப்புடைய அந்த ஒரு பில்டிங், ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல், அதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. அந்த கிரவுண்டில் பார்த்தா 4-5 பைத்தியக்காரங்க, வெள்ளைக்காரங்க அப்படியே கத்திக்கிட்டு அப்படியே நடந்துட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. நம்ம நாட்டில் 1-2 எங்கேயோ 1-2 பைத்தியங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவ்வளோ பணக்காரங்க அவங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறத நான் கேட்டேன், என்னை சீட் பண்ணிட்டான், என் பணத்தெல்லாம் அபகரிச்சிட்டான். அந்த நிறைய மல்டி மில்லியனர்ஸ்லாம் நிறைய பணத்தை அபகரித்ததுனால அவங்க மென்டல் ஆகி அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் பெரிய பணக்காரன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஓஹோன்னு இல்லாட்டாலும் ஆகான்னு வாழ வச்சிருக்கிறார் இல்லையா? சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறார். ஆமேன். கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க கத்தர் கிருபை வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். கத்தர் எவ்வளோ நல்லவர். படுத்தா நிறைய பேருக்கு படுக்கிறதுக்கு பெட் இருக்குது, நல்ல பெட்டு, 24,000க்கு பெட்டு வாங்கி மெத்த வாங்கி போட்டு படுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம சாதாரண மத்தியில் படுத்தாலும் பாயில் படுத்தாலும் படுத்தோடனே தூங்கிடுறோமே, அது எவ்வளோ பெரிய கிருபை. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க ராத்திரி தூக்கத்தில் கெட்ட சொப்பனம் வருது, ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். இவன் அத்தனை வருடங்கள் கழித்து, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருடங்கள் கழித்து, 20 வருடங்கள் கிட்ட கழித்து தான் திருப்பி வர்றான். ஆனால் அத்தனை வருடங்களானாலும் கத்தரை மறக்கலை, அந்த இடத்த மறக்கலை. என்னை ஆண்டவரே நீ அன்பா அழகாக கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு அவன் நன்றி செலுத்தினான். ஆமேன். நம்ம நேற்று செஞ்ச அற்புதத்தை இன்றைக்கி மறந்துடுறோம். ஆனால் ஒரு நாளும் கத்தரை மறக்கக்கூடாது. அதுதான் சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு சர்வீஸ் முடியும் போது நம்ம என்ன செய்கிறோம், இந்த சங்கீதத்தை சொல்கிறோம். சொன்னால் கூட சிலருக்கு உண்மையாக சொல்கிறது இல்லை, ஏதோ வாயில் ஒரு மந்திரம் சொல்கிறது போல சொல்லிடும். ஆனால் உண்மையிலே ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி அவரை நம்ம துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல காரியங்கள் யாக்கோபுட்ட இல்லை. யாக்கோபு அப்படின்னு நினச்சிட்டா நம்ம ஏதோ ஒரு எத்தன், அவன் சாதாரணமானவன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடும். சாதாரணமானவன் அல்ல, ஒரு இஸ்ரவேல், ஒரு கோத்திர பிதாவாக இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் என்று சொல்லப்படுற அளவுக்கு கர்த்தர் அவனை உருவாக்கினாரே என்னால் அவனிடத்தில் நிறைய நல்ல ஸ்பாவங்கள். இன்னும் பாருங்க, ஆதியாகமம் 32:11-12. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். இதில் நம்ம பார்க்கிறோம் யாக்கோபுடைய ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். நன்றி செலுத்துகிற ஒரு மனிதன் மாத்திரமல்ல, ஜெபிக்கிற ஒரு மனிதன். இவனுடைய ஜெப வாழ்வு மிக மிக முக்கியம். அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அண்ணன் என்னவோ பண்ணிடுவானோன்னு பயம் வந்த உடனே அந்த பயத்தில் இப்போ நம்மனா பயம் வந்துருச்சுன்னா அதை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். பயம் வந்ததுக்கப்புறம் ஜெபிக்க தோணாது, பயந்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனால் இவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவரே. அவன் வாழ்க்கையில் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும், வேண்டுதலுக்கு இன்னொரு பெயர் ஜெபம், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யோசபாத் வாழ்க்கையில் சத்துருக்கள் வந்த பொழுது பயம் வந்துச்சு. ஆனால் பயம் வந்தவனே அவன் அமைதியாக இருக்கல, அவன் கர்த்தரை தேடும்படி உபவாசம் பண்ணினான். அப்போ பயம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, கலக்கம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த வசனம், அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் இப்படி எனக்கு சொன்னீரே. அப்போ வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிற ஒரு மனிதன் யாக்கோபு. ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறத விட, நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இப்போ இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் என்று சொன்னீரே. செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த மாதம் என்ன வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்தார்? நான் உன்னை மறப்பதில்லை,
அப்போ நீங்கள் என்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நம்ம புத்தகம், நிறைய புத்தகத்தை எழுத ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த புத்தகத்துக்கு எழுதுவதற்கு கொடுத்த ஒரே காரியம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிக்காமல் இருக்கிறோம். அதனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. ஆகவே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ண பண்ண கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அதை எல்லாரும் பிடித்து கொள்ளணும் என்பதற்காக தான் என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள், என் குடும்பம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், என் நேசர் என்னோடு என்றெல்லாம் நிறைய புத்தகங்களை தேசத்துக்காக, சத்துருக்களை எதிர்த்து எல்லாம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். கர்த்தருடைய கிருபையினால ஏற்கனவே சொன்னது போல என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். இந்த புத்தகம் இன்றைக்கெல்லாம் முழு நேரம் நாங்கள் அதில் தான் உட்கார்ந்துருந்தோம். எல்லாத்தையும் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்ல 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 கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். எப்பவும் ஜெபத்தில் உங்கள் சொந்த வார்த்தைகளை பேசுகிறத விட ஏசப்பாவுடைய வார்த்தைகளை பிடிச்சு பேசுனா அதுக்கு ஒரு எஃபெக்ட் அதிகம்தான். ஆமென். நீ சொன்னீரே எனக்கு செய்யும். ஆமென். நீர் இப்படி சொன்னீரே எனக்கு செய்யும். அப்போ கண்டிப்பா கர்த்தர் செய்துதான் ஆக வேண்டும். ஆபிரகாமுக்கு சொன்னீரே, நான் ஆபிரகாமுடைய பிள்ளை, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே என்று நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் அப்படியே செய்வார். யாக்கோபு அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை மறக்கல, அதை சொல்லி ஜெபிக்கிறான். ஆமென். 32:24, 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இன்னொரு காரியம், தனித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. ஆமென். தனித்து தேவனோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க தனித்து ஜெபிக்க வேண்டும். பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வரும் பொழுது தனித்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக நீங்க மாற வேண்டும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென். உங்களுடைய தனி ஜெபம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய பேருக்கு கூடி ஜெபிப்பாங்க, கூட்டத்தில் வந்து ஜெபிப்பாங்க. ஆனால் தனியாக ஜெபிக்கணும்னா அப்போதான் நிறைய சிந்தனைகள் வரும் இல்லையா? உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமான காரியம். தனித்து ஜெபிக்கிறது கஷ்டமான காரியம், கூடி ஜெபிக்கிறது ஈஸி. தனித்து ஜெபிக்கும் போதுதான் என்ன வரும், கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, அப்போ தான் ஒரு ஃபோன் பெல் அடிக்கும், யாரா இருக்கும், இப்படியே இந்த கதவு தட்டுற சத்தம், வெளியில் எங்கள் வீட்டில் நாய் குலைக்கிற சத்தம் கேட்டால் யார் வந்துட்டாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இப்படி நிறைய டிஸ்டர்பன்ஸ் தனித்து ஜெபிக்கும் பொழுது. ஆனால் நம்ம தனித்து நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தி ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டியது அவசியம். ஆமேன். அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, போராடினான். யாக்கோபு ஜெபத்தில் போராடி ஜெபித்தான். அப்போ பாருங்க, முதல்ல பயம் வந்த பொழுது ஆண்டவரை தேடினான். அதுக்கப்புறம் வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. அடுத்தது தனித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. அடுத்தது போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. அவனோடு போராடும்படி ஒரு தூதன் வருகிறான். ஆனால் அவனோடு கூட போராடி 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 மேற்கொண்டான், ஜெபத்தில் மேற்கொண்டான். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஒரு சாத்தான்குடைய கிரியைகள் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கலக்கங்கள் வரலாம். ஆனால் ஜெபத்தில் சாதாரணமாக ஜெபிக்க கூடாது, போராடி ஜெபிக்க வேண்டும். ஆமேன். எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, உங்கள் துரைத்தனோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அப்ப நம்ம போராடி ஜெபிக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் போராடி ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமேன். போராட்ட ஜெபம், தேசத்துக்காக, சபைகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக. ஆபிரகாம் போராடி ஜெபித்தான். ஆண்டவரே, சோதோம் குமாராவை நீங்க அழிக்காதீங்க, நீதிமான்கள் இருந்து அழிப்பீரா அழிக்க மாட்டீரா என்று போராடி ஜெபித்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரிடத்துல போராடி ஜெபிக்கணும். ஆத்துமாக்களுக்காக, தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக, குடும்பத்தினரின் ரட்சிப்புக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. ஆமேன்.
ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் வசனம் வாசிங்க. சாரி, 32:26. அவன் அவர் போகட்டும், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரிடத்துல அவன் ஜெபம் பண்ணினான். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக மனுஷனை தேடி ஓடுறாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், யாக்கோபு மூலமாக கற்றுக் கொடுக்கிற காரியம், நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா எங்கேயும் போகக்கூடாது, தேவனிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்க என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனை கூட்டார். மற்ற எல்லா ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரலாம், ஆனா அதோட வேதனை வரும். அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கணும், வேதனை இல்லாத உங்க ஆசீர்வாதம் எனக்கு தாங்கப்பா, நீங்க என்ன ஆசீர்வாதம். தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய வீடு ஆசீர்வாதம். ராஜா நினைச்சா எவ்வளோ பிளெஸிங் வீட்டில் கொண்டு வந்து வைக்கலாம், ஆனா அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல கேட்கணும், உங்க ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம நாட வேண்டும். ஆமேன். நீங்க என்ன ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அது நல்லா இருக்கும், சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும், மகிமையாய் இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உங்க ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். அப்போ அவனுடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை ரொம்ப 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 ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆமேன். இப்போ இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, நம்ம டைம் இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் பார்த்துடலாமா? சரி, அடுத்தது பாருங்க, 27ஆம் வசனம், அதே அதிகாரம் 27ஆம் வசனம். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். உன் பேர் என்ன என்று கேட்ட பொழுது அவன் யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றால் எத்தன் என்று பெயர் இல்லையா? அப்போ உன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, அதான் உங்களுக்கே தெரியுமா ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா, என்னை பற்றி தெரியாதா அப்படிலாம் சொல்லலை. உண்மையை உண்மையாய் ஒத்துக்கொண்டான். நான் எத்தன் தான் ஆண்டவரே, நான் ஏமாற்றுக்காரன் தான் என்று தன்னை ஒத்துக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதுவும் ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நடிக்கக்கூடாது. அதெல்லாம் அப்படிதான் ஆண்டவர் அப்படி இப்படின்னு நடிக்கக்கூடாது. அப்போ ஆண்டவரிடத்துல உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவன் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிட்டார். இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றுவது மட்டுமல்லாமல் அவன் மூலமாய் அவ்வளோ இஸ்ரவேல் சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்புறம் நமக்கு தெரியும், அடுத்தது பார்த்தீங்கன்னா சமாதானமானா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ 33ஆம் அதிகாரம் 12-14 தனித்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும்பொழுது ஏசா வருகிறாரு. ஏசாவோடு ஒப்புரவாகிறதை நம்ம பார்க்கிறோம். கட்டி பிடித்து அன்போடு கூட அவன் ஒப்புரவாகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே வேளையில் 12ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஏசா சொல்லுகிறார், வா வா நம்ம போகலாம், நம்ம இப்போ ஒப்புரமாயிட்டோம், நம்ம சகோதரர்கள், நம்ம என்ன செய்யலாம், ஒன்றா புறப்பட்டு அப்பாவை போய் பார்க்க போகலாம் வா அப்படின்னு கூப்பிடும்போது அடுத்த வசனத்தை வாசிங்களா, 12. அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வரும் அளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். இதுல யாக்கோபுடைய ஒரு ஞானத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த ஏசா நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் சொல்லுகிற காரியம், அதெல்லாம் நான் வரமாட்டேன், நம்ம ஒத்து போகாது, ஏற்கனவே சரி கிடையாது, ஒற்றுமை ஆயிட்டோம் ஆனால் ஒத்து போகாது, உண்மைதான். நம்ம ஒரு ஆள்கிட்ட யார்கிட்டே ரொம்ப பிரச்சனை வந்துச்சுன்னா சமாதானம் ஆயிடணும், ஆனால் திரும்பவும் பழையபடி என்ன செய்யக்கூடாது, குலையக்கூடாது, சேரணும், ஹலோ சொல்றதோடு இருந்துக்கணும், ஃபெல்லோஷிப் ரொம்ப இருக்கக்கூடாது. இன்னும் திரும்பவும் நீங்கள் உள்ளே போய் நுழைஞ்சிங்கன்னா திரும்பவும் அந்த பிரச்சனை வரும். அப்போ இவனுக்கு தெரியுது.
ஆனால் அண்ணன்ட்ட ஒப்புரவான உடனே நான் வர முடியாது, அதெல்லாம் முடியாது, நம்ம ஒற்றுமை அறுவது சரி கிடையாது, அதெல்லாம் சரி வராதுப்பா, நீ போப்பா அப்படின்னு சொன்னானா? இல்லை. அவ்வளோ ஞானமா இளம் பிள்ளைகள், கரவல் ஆடுகள் வேகமாக ஓட்டிட்டு வர முடியாது. நான் சேயருக்கு வர்றேன், நான் மெதுவாக வரேன், நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில் ஏசா திரும்பி வந்த வழியே சேயூருக்கு போயிட்டான். இவன் என்ன சொல்றாரு? நான் சேயூருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் மெதுவாக ஓட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. ஆனால் அடுத்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி அங்கே போய் தனக்கு வீடு கட்டினான். சேயூருக்கு போனானா? போகலை. சேயூருக்கு வர்றேன், அவனை கஷ்டப்படுத்தலை, அவனுடைய இருதயத்தை திரும்பவும் நோகடிக்க விரும்பலை, கஷ்டப்படுத்த விரும்பலை, ஞானமாக பதில் சொல்லிட்டு கடைசியில் எங்கே போயிட்டான்? சுக்கோத்துக்கு போயிட்டான். அப்போ இதில் தான் தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. மனுஷங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் திரும்பவும் பிரச்சனைகள் வரும். ஆனால் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பேசணும் என்பதை நம்ம அறிந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் நம்மை அழகாக கைட் பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளுகிறான். தனக்கு வீடு கட்டுகிறான். அதன் பிறகு பார்த்தா பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளுகிறான். அப்போ ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கு பிறகு ஆண்டவரை தொழுது கொள்ளணும் என்கிற எண்ணம் இந்த யாக்கோபுக்குள்ள நிறைய இருந்ததை பார்க்கிறோம். 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் அவன் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டதை நம்ம பார்க்கிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். பார்க்கிறோம் இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு அவன் மட்டும் தேவனுக்கு பிரியமானவனா இருக்கல, தன்னுடைய வீட்டாரை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு யோசுவா சொல்றாரு. அப்ப நம்முடைய குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு நம்மால இயன்ற அளவுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. என் வீட்டார் அனைவரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க என்னுடைய அந்நிய தெய்வங்களை விலக்கிருங்க, சுரூபங்களை விலக்கிருங்க, எல்லாத்தையும் நீங்க விலக்கிட்டு நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நீங்க வாழுங்க என்று சொல்லி அவன் பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வீட்டின் பரிசுத்தம் மிக மிக முக்கியம். ஆமேன். குடும்பத்தின் பரிசுத்தம் மிக மிக முக்கியம். அப்போ குடும்பத்தினரை பரிசுத்தப்படுத்தணும்னா முதல்ல யார் பரிசுத்தமா இருக்கணும்? நம்ம பரிசுத்தமா இருந்தால் தான் நம்ம பேச்சை கேட்பாங்க இல்லையா? ஆகானுடைய வாழ்க்கையில பார்த்தா தன்னுடைய குடும்பத்துக்குள்ள, தன்னுடைய பாளையத்துக்குள்ள அந்நிய சால்வை, பொன் பாலம் எல்லாவற்றையும் எடுத்து வச்சு என்ன செஞ்சான்? புதைச்சி வச்சிருந்தான் வீட்டுக்குள்ள. அப்போ வீட்டை சுத்தப்படுத்தலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? வீட்டில் தேவன் விரும்பாத காரியங்கள் என்ன இருக்குது? நம் வீட்டாருக்குள்ள தேவன் விரும்பாத ஸ்பாவங்கள் என்ன இருக்குது? சில சமயங்களில் சொல்லி பார்க்கலாம், கீழ்ப்படியலை அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் மாற்றங்களை நம்முடைய குடும்பத்தில் உண்டாக்குவார். ஆமேன். ஒரே நோக்கம், நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிக்கணும். அப்போ பலிபீடம் கட்டணும் அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தினர் பரிசுத்தப்படுத்துறதுல அவ்வளோ ரொம்ப இதாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது, போயிட்டே இருக்குது. வேகமாக நம்ம முடிக்கிறத விட அடுத்த வாரம் நம்ம இதை பார்த்தா இன்னும் நிறைய அவனுடைய கெட்ட சுபாவங்கள்லாம் இருக்கிறதுனால அடுத்த வாரம் பார்க்கலாம். 8:15 ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2-3 நிமிடங்கள், சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அப்படியே கேட்டுட்டு அப்படியே போகிறத விட இதுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆமேன். ஸோ எல்லாரும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, யாக்கோபிடத்தில் நாங்கள் எத்தனை என்று சொல்லியே அவனை தூக்கி போட்டுட்டோம். எல்லாரும் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா நீங்கள் என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே, யாக்கோபை போல நல்ல ஸ்பாவங்கள் எனக்குள்ளே வரட்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, யாக்கோபை போல ஒரு குணசாலியாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கூடாரவாசியாய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற
ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபையை எங்களுக்கு தாங்க ராஜா. அந்நிய ஆண்டவரே மக்களோடு நாங்கள் ஐக்கியம் வைக்காமல் தேவ பிரசன்னத்தை உணர்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய கிருபை, தேவ கிருபை எங்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஜெப வாழ்க்கையை தாங்கப்பா. பொருத்தனை செய்து ஜெபிக்கிற ஜெபம், எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற ஜெபம், ஆபத்துகள் வரும்பொழுது கஷ்டம் வரும்பொழுது ஜெபிக்கிற ஜெபம், இன்னும் ஆண்டவரே வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிற ஜெபம், எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். தனித்து ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. உம்மோடு கூட உறவாடணும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழணும். இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. ஜெப வாழ்க்கையை தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா? கேட்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே, ஜெப வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே, ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் மனுஷனை தேடி போகக்கூடாது ராஜா. உங்களை தேடி நாங்கள் வரணும், உங்களை தேடி நாங்கள் வரணுமே தவிர ஆண்டவரே நாங்கள் மனுஷனை தேடக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை நீர் தான் கொடுக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டு உங்க மேல நம்பிக்கை வைக்கிற அந்த இருதயத்தை தாங்க அப்பா. எங்களுடைய ஞானத்தையோ எங்களுடைய பலனையோ எங்களுடைய அறிவையோ நாங்கள் நம்பாமல் உம்மை நம்ப எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை ஆண்டவரே, யாக்கோபை போல பலிபீடம் கட்டி உம்மை தொழுது கொள்ளுகிற ஆராதனை செய்கிற ஒரு ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளும் நீ நன்மை செய்யும் பொழுது உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க ராஜா. எல்லாவற்றிலும் நன்றி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ, குடும்பத்தினரோடு ஒரு சமாதானம், பெற்றோரோடு சமாதானம், உடன் பிறந்தவர்களோடு சமாதானம், மாமனார் மாமியார் குடும்பத்தோடு ஒரு சமாதானம், மனைவியோடு சமாதானம், கணவனோடு சமாதானம், சொந்த பிள்ளைகளோடு சமாதானம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ராஜா. கசப்புகள் வெறுப்புகள் எங்களுக்கு வேண்டாம், கோபங்கள் வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம், சண்டை வேண்டாம். எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து சமாதானமாக வாழ, சமாதானத்துக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா, கிருபை கொடுங்க ராஜா. அதே மாதிரி ஆண்டவரே, எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடும்படி நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை தாரும். உண்மையுள்ள மனிதனாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. ஆண்டவரை ஞானமாய் வாழ, யார் யாரோடு ஃபெல்லோஷிப் வைத்து கொள்ளலாம், யார் யாரோடு ஒரு லிமிட் கீப்பப் பண்ணணும், எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும் ஆண்டவரே. எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசாமல், அவர்களை சாஃப்டா பேசி அவர்களை வேதனைப்படுத்தாமல் ஆண்டவரை சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். கற்றுக்கொண்டதை அப்பியாசப்படுத்த கிருபை கேட்கிற நேரம். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். யாக்கோபை போல, யாக்கோபை போல எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. யாக்கோபை போல வாழ்ந்து ஒரு பெரிய சந்ததிக்கு தகப்பனாய் தாயாய் வாழ்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். யாக்கோபுக்குள் இஸ்ரவேலுக்குள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டது போல எங்களுக்குள் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கற்றுக்கொண்ட அத்தனை காரியங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஒரு நல்ல போதகராய் இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இதே நேரத்தில் இணையதளத்தின் வழியாய் யார் யார் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் அப்பா. யாக்கோபு எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அதே போல உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் மாறும்படி எங்களை உருவாக்கும், எங்களை வணைந்து கொள்ளும்.
நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் வந்திருந்தால் இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக ராஜா. யார் யாரோடு கசப்போடு இருக்கிறாங்களோ அந்த கசப்புகள் மாறட்டும் அப்பா. சமாதானம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அங்கே வந்திருந்தாலும் அப்பா, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே 2 பரிவாரம் நிறைய ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அளவில்லாத ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்கி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, இன்றைக்கு நாங்கள் வீட்டில் போய் படுக்கும் பொழுது ஆண்டவரை, யாக்கோபோடு இடைப்பட்ட அதே தேவன் எங்களோடு இடைப்படுங்கப்பா. சொப்பனத்தில் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இன்றைக்கு இரவு தூக்கம் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கட்டும். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும். உங்களுடைய வார்த்தை கேட்கணும். உங்க முகத்தை நாங்கள் பார்க்கணும். நீர் எங்களுக்கு வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. உம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் சுமந்து கொண்டு செல்வீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். கர்த்தர் சித்தமானால் ஆண்டவரே, அடுத்த வாரம் இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.